வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்கு. இது மிகவும் அவசியங்க. தமிழகத்தில் தற்காலிக ஓட்டுநர்களை நியமித்து போராட்டம் ஸ்ட்ரைக் எல்லாமே பண்ணாங்க. அந்த இடத்துல தற்காலிக ஓட்டுநர்களை நியமித்து பேருந்தில் இயக்கும் போது பல்வேறு தரப்பட்ட விபத்துக்கள். தற்காலிக ஓட்டுநர்கள் டிஎன்எஸ்டிசி வேலை நிறுத்த பாதிப்பை எதிர்கொள்வதால் குழப்பம் ஏற்படுகிறது. தொழிற்சங்கங்கள் பொதுநலன் கருதி ஜனவரி 19 வரைக்கும் வேலை நிறுத்தத்தை நிறுத்தி வச்சிருக்காங்க. தற்காலிக ஓட்டுநர்கள் டிஎன்எஸ்டிசி வேலை நிறுத்த பாதிப்பை எதிர்கொள்வதால் குழப்பம் ஏற்படுகிறது. ஜனவரி 9 அன்று போக்குவரத்து அதிகாரியுடன் நடத்திய பேச்சுவார்த்தை தொடர்ந்து தோல்வி. அதனால் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட போவதாக தொழிற்சங்க பிரதிநிதிகள் அறிவித்தனர். இந்திய தொழிற்சங்க மையம் சிஐடியு அனைத்து தொழிற்சங்க மையங்களும் பல்வேறு தரப்பட்ட தொழிற்சங்க மையங்களும் இந்த போராட்டத்தில் கலந்துக்கினாங்க. தமிழ்நாடு போக்குவரத்து ஊழியர் சங்கங்களின் வேலைநிறுத்த போராட்டத்தை அடுத்து தற்காலிக பேருந்து ஓட்டுநர்களை நியமிக்கும் திமுக அரசின் முடிவு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. பயணிகளின் பாதுகாப்பு குறித்து கவலையும் ஏற்படுத்தியிருக்காங்க. கள்ளக்குறிச்சியிலிருந்து உளுந்தூர்பேட்டைக்கு அரசு பேருந்தை இயக்க நியமிக்கப்பட்ட தற்காலிக பேருந்து ஓட்டுநர் வாகனத்தை கையாளுவதில் திறமையின்மையை வெளிப்படுத்துகிறது. இதனால் பார்த்தீங்கன்னா போகிற வழியிலேயே ஆக்சிடென்ட், நல்ல வேலை ஸ்ட்ரைக் முடிவுக்கு வந்தது. இல்லாவிட்டால் இன்னும் இப்படி எத்தனை விபத்துகள் பார்த்துருப்போமோ. விளாத்திக்குளம் பணிமனை பேருந்து தடம் எண் 78 தற்காலிக ஓட்டுநரால் தடம் புரண்டது. ஆளாளுக்கு ஏறி ஓட்ட இது என்ன ஆம்னி வேனா அரசு பேருந்து பார்த்து அப்ரண்டிஸ் ஓட்டுநர்கள் அட்ராசிட்டி அப்படின்றத ஒரு விளக்கப்படமாக கூட நமக்கு கொடுத்துருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா போக்குவரத்து துறைகளில் தற்காலிகமாக எடுத்து அவங்கள ரன் பண்ணுறது சாத்தியமற்றது. அதனால் போக்குவரத்து ஊழியர்களுடைய கோரிக்கைகளை அரசு விரைவில் கண்டிப்பாக எதிர்பார்க்குன்றதை நம்பலாம். ஜனவரி 19 கண்டிப்பாக அவங்க ஸ்ட்ரைக்கை தொடங்குறாங்க. அதுக்கு அடுத்து என்னென்ன நடக்குன்றதை நம்ம பார்க்கலாங்க. தற்சமயம் பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் நேர்முக தேர்வு மற்றும் செய்முறை தேர்வு எல்லாமே நடந்துட்டுருக்கு. சென்ற ஆண்டு எடுத்த வேகன்சிஸ் டிரைவர் மற்றும் கண்டக்டருக்கு. அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு விடுபட்டவர்களுடைய பெயர்கள் வரல அப்படின்ட்டு இருக்கீங்க. அவர்களுடைய பெயர் பட்டியல்கள் 2ஆம் கட்ட செலெக்ஷன்ஸில் 100% வெளியாகும். கவலையப்பட வேண்டாம். டிஎன்எஸ்டிசி சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற விரும்பினா நம்ம சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.